أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله அத்தியாயம் 11 சூரா ஹூத். மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. இந்த 11வது அத்தியாயத்துடைய பேர் வந்து ஹூதுங்கிறதா இருக்குதா. இந்த அத்தியாயத்துல 50 to 60 வசனங்கள்ல இறை தூதர்கள்ல ஒருத்தரா, அதாவது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தூதர்கள் வரிசையில ஒருத்தரான ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பா இந்த 50 to 60 வசனங்கள்ல வரக்கூடியதா இருக்கு. அவங்களுடைய சமுதாயத்தார் வந்து ஆது மக்கள். அவங்க தொடர்பாவும் இந்த வசனங்கள்ல பேசப்படுது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்தியாயத்திற்கு ஹூத் அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இறை தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 4வது தலைமுறையா இருக்கிறாங்க. ஹூத் பின் ஷலக் பின் அர்பஹ பின் ஷாம் பின் நூஹ் அன்னாருடைய பரம்பரை. அதாவது வந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஷாம், அதுல இருந்து அர்பஹஷ், அதுக்கு முன்னாடி ஷலக், அதுக்கு பின்னாடி ஹூத். நான் இந்த சைட்ல இருந்து சொல்றேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து. அப்போ இந்த 4 தலைமுறை அதுக்கு பின்னாடி வந்தவங்களா இருக்கிறாங்க. இத பத்தி விவிலியம் பழைய ஏற்பாட்டுலயும் ஹூத் அவங்களுடைய பெயரே ஏபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க அவங்களுடைய அந்த இதை பத்தி எழுதி இருக்கிறதுல நோவா, சேம், அர்பக்ஷாத், சாலா, ஏபர். ஏபர்னு தானே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் அவங்களுக்கு பதியப்பட்டிருக்கு. அந்த வரிசையில இப்படி பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இறை தூதர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட தூதர்கள் வந்தாங்க. அவங்களையே வந்து 4 பேர் தான் அரபியர். மத்தவங்க எல்லாம் வேற வேற பாஷைகள்ல வந்தவங்க. இந்த அரபியர் 4 பேர்ல ஒருத்தரா இருக்கிறாங்க இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம். மிச்சம் 3 பேர் யாரு? கடைசியா நீங்க சொல்றீங்களா? லாஸ்ட்ல பார்க்கலாமா? அப்புறமா நான் சொல்றேன். கொஞ்சம் மார்க்க விஷயத்தில தெரிஞ்சுக்கலாமே. சரி, ஓகே. இத பத்தி விவிலியம் பழைய ஏற்பாட்டிலையும் பதியப்பட்டிருக்கு. இந்த வந்த 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள்ல 4 பேர் அரபியர்கள். அதுல ஒருத்தர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆது சமுதாயத்துக்கு நபியா அனுப்பப்பட்டாங்க. இந்த ஆது சமுதாயம் யாரு தெரியுமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து வந்தவங்க தான். இந்த சமுதாயம் அங்க இருந்து வந்தவங்க தான். அதுல ஒருத்தரை தானே அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். இவங்க யாருன்னு சொல்லல, ஆது பின் இரம் பின் ஷாம் பின் நூஹ், அதாவது நோவா, அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க. பழங்கால அரபு சமுதாயத்தாரோட இந்த ஆது கூட்டத்தார் இருக்கிறாங்கல்ல, இவங்க அரேபியாவுல மணற்குன்றுகள்ல அந்த அஹக்கா அந்த பகுதிகள்ல கூடாரங்களை அமைச்சு வாழ்ந்து வந்த ஒரு சமுதாயமா இருக்கிறாங்க. அதாவது வந்து பாரசீக வளைகுடாவுக்கு மேற்கே செங்கடல் வரைக்கும் இது விரிந்து இருந்துச்சு இந்த இடங்கள். இது வந்து யமன், ஏமன் சொல்லக்கூடிய அந்த நாடு இதுல வரக்கூடியதா இருக்கு. இவங்கதான் முதலாவது ஆது சமூகத்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஏற்பட்ட வெள்ள பிரளயம் இருந்துச்சுல, அதுக்கு பின்னாடி சிலை வழிபாட்டை ஆரம்பித்த இந்த ஆது சமூகத்தார், இந்த சிலை வழிபாட்டை முதல்ல ஆரம்பிச்சது இந்த ஆது கூட்டம் தானா. இன்னைக்கு வரைக்கும் சிலை வழங்குறாங்கல்ல, ஒரு பங்கு ஒரு ஷேர் அவங்களுக்கு போயிட்டே இருக்குது. யாரு முதல்ல ஒரு தீமை ஆரம்பிப்பாங்களோ, யார் ஒரு பாவத்தை ஆரம்பிப்பாங்களோ, அந்த பாவத்தை வித்துட்டு இந்த பூமியில விட்டுட்டு போவாங்களோ, அதுல யாரெல்லாம் பின்தொடர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷேர் மார்க்கெட்ல போகுதுல, மாசம் மாசம் ஷேர் வருதுல, நம்ம வாங்கினா பிசினஸ்ல லாபம் கிடைக்கும்ல, அது மாதிரி அவங்க செய்யற பாவத்துல இவங்களுக்கு பங்கு போகும். அப்போ முதல்ல இவங்க தான் சிலை வணக்கத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அல் பிதாயா வன் நிஹாயா, தப்சீர் மாஜிதி, இது 2லயும் இதை பத்தி எழுதப்பட்டிருக்குன்னு ரெஃபரன்ஸா நம்ம கொடுக்குறாங்க இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். அது மட்டும் இல்லாம இந்த சூறால, அதாவது சூரா ஹூதுல ஏக இறை வழிபாடு. பாத்தீங்களா, ஒவ்வொரு சூறாவிலையும்
ஓரிரை கொள்கையை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அது மாதிரி பாருங்க, இதுக்கு முந்தின சூறாக்கள்லையும் பார்த்தோம். இந்த உலகத்தை 6 நாள்ல படைச்சாண்டு இந்த சூறாவிலையும் அல்லாஹால சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், சுஐப் அலைஹிஸ்ஸலாம், திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்கள பத்தின வரலாறும் இந்த சூறாவுல இடம்பெறக்கூடியதா இருக்கு. இந்த அத்தியாயம் தொகுக்கப்பட்ட வரிசையில 11ஆவதா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 52வது அத்தியாயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல 12, 17, 114 இந்த 3 வசனங்கள் வந்து மதினாவுல இறக்கப்பட்டது. பாக்கி இருக்கிற வசனங்கள் எல்லாம் மக்கால இறக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதுல மொத்தத்துல 123 வசனங்கள் இருக்குது. மக்காவுல இறக்கப்பட்ட சூரா சூரா ஹூத். தாய்மா ஆரம்பிங்க தங்கம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலிஃப் லாம் ரா வேத கட்டளையாகும். இதை அனைத்தையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹுவின் தரப்பிலிருந்து இதனுடைய வசனங்கள் உறுதியான முறையிலும் விரிவாகவும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அந்த கட்டளை இதுதான்: அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள். சின்னமாக நான் அவன் சார்பில் உங்களை எச்சரிக்கை செய்பவனாகவும் உங்களுக்கு நற்செய்தி கூறுபவனாகவும் இருக்கின்றேன். மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்புங்கள். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு அழகான வாழ்வாதாரங்களை வழங்கி இன்புற செய்வான். மேலும் சிறப்புக்குரியவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிறப்புக்கேற்ப தன் அருளை வழங்குவான். நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால் திகிலூட்டக்கூடிய ஒரு மாபெரும் நாளின் வேதனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இது வந்து அல்லாஹ்விடத்துல வந்த வேத கட்டளை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நுண்ணறிவாளன். அவன் தரப்புல இருந்து வந்த வசனம். இது உறுதியான முறையில விரிவாகவும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல எந்த ஒரு கோணலும் எதுவும் கிடையாது. தெளிவா விளங்கி அமல் செய்யற மாதிரியான ஒரு வசனங்கள் இந்த அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. இந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நுண்ணறிவாளன். அவன் எப்படிப்பட்டவங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இந்த கட்டளை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நீங்க அடிபணி ஆகாதீங்கிறது தான் அந்த கட்டளை. எவ்வளவு தடவை சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் உனக்கு மட்டுமே முற்றிலும் அடிபணிந்து எங்களுடைய இபாதத், எங்களுடைய வணக்கம், எங்களுடைய அனைத்தும் உனக்கு மட்டுமே செய்யக்கூடியவர்கள் ஆகிய யா அல்லாஹ், ஆமீன். நான் வந்து உங்களுடைய சார்புல வந்த இறை தூதரா இறை செய்தியை கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்ட்ட முதல்ல மன்னிப்பு தேடுங்க. அவன் பக்கம் திரும்புங்க. அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான்னு நம்ம எல்லாரையும் மன்னிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அழகான வாழ்க்கைய, வாழ்வாதாரத்தை, இன்பத்தை, சிறப்பான ஒரு வாழ்க்கையெல்லாம் தருவானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அது மட்டும் இல்ல, நமக்கு அவனுடைய அருளையும் தருவானா. அப்ப பாத்தீங்களா, மன்னிப்புக்குரிய மாசம் இந்த ரமலான் மாதம். நம்ம அந்த மாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் இறக்கிய அந்த வேதனை, உறுதியான வேதனை, வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தாலாட்ட இருந்து அவனுடைய வேதனையில இருந்து நம்ம பாதுகாப்பு கேட்கணும். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா, ஏன்டா இது மன்னிக்கும் மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல அழகான அவனுடைய வகையை இறக்கிய மாதம். அப்படிப்பட்ட மாதத்துல நாம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா, நாம நம்மளுடைய இபாதத்தை அவனுக்காக செய்யும் போது, உறுதியான ஈமானோடு இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பானதா தருவான். இன்பத்தையும் கொடுப்பான். சிறப்புக்குரிய ஒவ்வொரு சிறப்பையும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அந்த இடத்துல அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நீங்க புறக்கணிச்சுட்டு போனீங்கடா, திகிலூட்டக்கூடிய நாளா அந்த மறுமை நாளுக்கு எத்தனை பேர் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். திகிலூட்டக்கூடிய அந்த ஒரு நாளோடைய வேதனை உங்களுக்கு வந்து விடுமோன்னு நான் அஞ்சுறேன். அதனால அவசரமா நட்ட மன்னிப்பு தேடிடுங்க. கொடுத்த அவகாசம் நமக்கு எப்ப முடியும்னு தெரியாது. பாருங்க, ஒரு சிலர் ரமலான அடைஞ்சு ரமலானுக்குள்ள என்ட்ராயிருப்பாங்க, முடிவுல இருக்க மாட்டாங்க, பாதியில இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பேரை கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரமலானை தந்தரப்பே. யா அல்லாஹ், அதை முழுமையடைய, அதை முழுமைப்படுத்த, யா அல்லாஹ், நல்ல அமல்கள் நிறைய செய்ய, உன்னுடைய பொருத்தத்தை அடைய, யா அல்லாஹ், அந்த எல்லா சிறப்புகளையும், இன்பங்களையும், அழகான வாழ்வாதாரங்களையும் பெறக்கூடிய மனிதர்களாக, மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிவை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்படி இல்லாத போது மிகப்பெரிய வேதனை வந்துருமோன்னு உங்களுக்கு அஞ்சுறேன். அதனால கவனமா இருங்கிறத அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்யறாங்க. அடுத்தடா. அல்லாஹ்விடமே நீங்கள் திரும்பி வர வேண்டியுள்ளது. மேலும் அவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். பாருங்கள்,
அவருடைய பார்வையை விட்டு மறைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் தங்களுடைய நெஞ்சங்களை திருப்பிக் கொள்கின்றார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் ஆடைகளால் தங்களை மூடி மறைத்துக் கொண்ட போதிலும் அவர்களின் இரகசியங்களையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லாஹ் நன்கறிகின்றான். திண்ணமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் இரகசியங்களை நன்கறியக்கூடியவனாக இருக்கின்றான். உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. மேலும் அது வசிக்கும் இடத்தையும் சென்று சேரும் இடத்தையும் அவன் நன்கறிகின்றான். அனைத்தும் ஒரு தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அதற்கு முன்னர் அவனுடைய அர்ஷ் நீரின் மீது இருந்தது. எதற்காகவெனில் உங்களில் யார் நற்செயல் புரியக்கூடியவர் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இப்போது நபியே, நீர் மக்களிடம் நீங்கள் மரணமடைந்த பின் திண்ணமாக எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினால் இறை நிராகரிப்பாளர்கள் உடனே கூறுவார்கள், இது வெளிப்படையான சூனியமே அன்றி வேறில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் அவர்களுடைய தண்டனையை தாமதப்படுத்தினால் அதனை தடுத்து வைத்திருப்பது எது என்று கேட்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அத்தண்டனை அவர்களிடம் வந்துவிடும் நாளில் அவர்களை விட்டு அதனை யாராலும் தடுத்து விட முடியாது. மேலும் எதனை அவர்கள் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஓகேடா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகிய செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, அவருடைய பார்வை எட்டும். அதாவது அவங்க பார்வை விட்டு நீங்க மறந்துட்டீங்கன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்ட்ட நீங்க திரும்பி கொண்டு வரணும். அவன் தான் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் சொல்றாங்க. அவருடைய பார்வை விட்டு மறைஞ்சதுக்கு பின்னாடி அவங்க நெஞ்ச திருப்பிக்கிறாங்க, அவங்க ஆடைகளால மூடிக்கிறாங்க. நீங்க ஆடைகளால மூடுனா நீங்க உங்க முகத்தை திருப்பிக்கிட்டு நெஞ்ச திருப்பிக்கிட்டு போனா அல்லாஹ் அறியாதவனா இருக்கானா? நீங்க உள்ள மனசுக்குள்ளார கல்புக்குள்ளார என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த ரகசியம் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதையும் அறியக்கூடியவனா அல்லாஹ் இருக்கான். நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லையில முகத்தை திருப்பிக்கிட்டு நெஞ்ச திருப்பிக்கிட்டு மூஞ்சிய மூடிக்கிட்டு போறீங்களா? அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதோட 11 ஜுஸு முடிஞ்சு 12வது ஜுஸு ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பாக்காத எந்த ஒண்ணுமே இந்த பூமியில இல்ல. அவன் கிட்ட இருந்து வந்துச்சு, அவன் கிட்ட தான் போய் சேரப்போகுது. எல்லாமே அவனுடைய பதிவேட்டுல பதியப்பட்டிருக்கு சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், இந்த வானத்தை, இந்த பூமியை, அதில் இருக்க கோள்களை, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், இன்னும் நீங்க அறிஞ்சது அறியாது எல்லாத்தையும் 6 நாள் தான். அந்த 6 நாள்ல படைச்சிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது அமர்ந்தான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்களை சோதிக்கிறதுக்காகத்தான். இதுல எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நிராகரிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான். நபியே, இந்த மக்கள்கிட்ட நீங்க மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி எழுப்பப்படுவீங்கன்னு சொன்னா நிராகரிப்பாளர்கள் என்ன சொல்றாங்க? இது சூனியம், இதை தவிர வேற இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம். அவங்க அந்த நாள்ல வந்து பார்க்கட்டுங்கிறத அல்லாஹ் சொல்றான். அந்த நாள்ல வந்து பார்த்து ஏளனம் செய்யக்கூடியவர்கள்லாம் அது சூழ்ந்துக்கிறோம். கத்தி கதறி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இதெல்லாம் இங்கேயே சொல்றான் பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப பின்னாடி என்ன நடக்கும், எப்படி நிராகரித்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், ஆனா அதே நேரத்துல நம்பிக்கை கொண்டவங்களோட நிலை எப்படி இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை பார்க்கையில நம்மளுடைய இதெல்லாம் அதை கேட்கல ஈமான் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உறுதியாகக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அடுத்தடா. மேலும் மனிதனுக்கு எப்போதேனும் நாம் நமது அருட்கொடையை வழங்கிய பிறகு அதனை அவனிடமிருந்து பறித்து கொண்டால் திண்ணமாக அவன் நிராசை அடைந்து விடுகின்றான். மேலும் நன்றி கெட்டவன் ஆகிவிடுகின்றான். மேலும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பிறகு அவனுக்கு நாம் அருளை வழங்கி இன்புறச் செய்தால் துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டன என்று கூறுகின்றான். பிறகு பூரிப்பில் திளைத்தவனாகவும் அகந்தை கொண்டவனாகவும் ஆகிவிடுகின்றான். ஆனால் பொறுமையை மேற்கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள் தாம் இத்தகைய குறைபாடு இல்லாதவர்கள். அவர்களுக்கு தான் மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கின்றன. நபியே, வஹியின் மூலம் உமக்கு அறிவிக்கப்படுகின்றவற்றில் சிலவற்றை நீர் எடுத்துரைக்காமல் விட்டுவிடுவது கூடாது. மேலும் ஏதேனும் செல்வ கருவூலம் இவருக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதா, அல்லது இவருடன் யாரேனும் வானவர் வந்திருக்க கூடாதா என்றெல்லாம் இவர்கள் கூறுவதால் உமது நெஞ்சம் சஞ்சலம் அடைவதும் கூடாது. நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர். அதற்கு பிறகு அனைத்திற்கும் பொறுப்பேற்பவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான். இவர்தான் இவ்வேதத்தை புனைந்து கூறுகிறார் என்றோ இவர்கள் வாதிடுகின்றார்களா? நீர் கூறும், அவ்வாறாயின் இது போன்ற 10 அத்தியாயங்களை நீங்கள் ஏற்றிக்கொண்டு வாருங்கள். அல்லாஹுவை தவிர யார் கடவுள்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் முடிந்தால் உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள்.
அவர்களை கடவுள்களாக கருதுவதில் நீங்கள் உண்மையானவர்களாயின், ஆனால் அவர்கள் உங்கள் உதவிக்கு வரவில்லை என்றால் இது அல்லாஹ்வின் ஞானத்தை கொண்டே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்பதையும், மேலும் அவனை தவிர உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இனியாவது நீங்கள் இந்த சத்தியத்திற்கு முற்றிலும் அடிப்பணிவீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்த சத்தியம். உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துட்டு அதை எடுத்துட்டா நிராசை அடைஞ்சிடுறீங்க, சஞ்சலம் அடைஞ்சிடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனை. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பா இருக்கான். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதம் புனைந்து கூறப்பட்டதுன்னு சொல்றீங்க இல்ல. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் ஆரம்பிக்கையிலே இது சத்தியத்தை கொண்டு தன்னுடைய ரப்பு கிட்ட இருந்து வந்த வேதம்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க முடிஞ்சா இது மாதிரி வேற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க, இது வேற யார்கிட்டயோ இருந்து கொண்டு வந்தா நீங்களும் கொண்டு வாங்க பார்க்கலாம். நீங்க உண்மையாளர்களா இருந்தா கண்டிப்பா கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இனியாவது சத்தியத்தை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அடுத்து எவர்கள் இவ்வுலக வாழ்வையும் அதன் அலங்காரத்தையும் நாடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்கேற்ற கூலியை நாம் இங்கே அளித்து விடுகின்றோம். அதில் அவர்களுக்கு எவ்வித குறைபாடும் செய்யப்பட மாட்டாது. ஆனால் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறொன்றும் இருக்காது. மேலும் அவர்கள் இவ்வுலகில் உருவாக்கியவை அனைத்தும் அடியோடு அழிந்து போய்விட்டன என்பதும், அவர்கள் செய்து வந்தவை யாவும் வீணானவை என்பதும் அங்கு அவர்களுக்கு புரிந்துவிடும். ஒருவர் தன் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றிருக்கும் போது, மேலும் அதன் பிறகு அதற்கு வலுவூட்டும் வண்ணம் வேறொரு சான்றும் தொடர்ந்து இறைவனிடமிருந்து வந்துள்ள போது, அத்துடன் இதற்கு முன்பே மூசாவின் வேதம் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் வந்திருக்கும் போது, பிற உலகாயதவாதிகளை போன்று இவரும் இதனை மறுக்க முடியுமா? இத்தகையோர் இதன் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் செய்வார்கள். மேலும் மனித சமூகங்களை சேர்ந்த எவரேனும் இதனை மறுத்தால் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகமாகும். எனவே நபியே, நீர் இதை பற்றி எவ்விதம் ஐயமும் கொள்ள வேண்டாம். திண்ணமாக இது இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவர்களிடம் கொடிய அக்கிரமக்காரர்கள் யார்? இத்தகையோர் தம் இறைவனின் திருமுன் கொண்டு வரப்படுவார்கள். அப்போது சாட்சியாளர்கள் இவர்கள் தம் இறைவன் மீது பொய்யை புனைந்தவர்கள் என்று கூறுவார்கள். எச்சரிக்கை, இத்தகைய அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும். இந்த இடத்துல அல்லாஹாலா அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிப்பல் மீது சாபம் உண்டாகும். ஆனா நம்ம பார்க்க நல்லா தானே வாழ்றாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வர்ற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அல்லாஹாலா எவ்வளவு அழகா முன்னாடி இருக்க வசனங்கள் எல்லாம் இவ்வளவு தெளிவா சொல்லியும் மறுமை நாள்ல நெருப்பை தவிர உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அழியோடு நீங்க எல்லாரும் அழிஞ்சு போயிருவீங்க, உங்களுக்கு எல்லாம் நீங்க செயல் வந்ததெல்லாம் உங்களுக்கு வீணா போயிரும், உங்கள்கிட்ட இறைவன்ட்டு இருந்து வந்த சாட்சியா இருக்கு, இது உங்களுக்கு தெளிவான வழிகாட்டியா இருக்கு. நீங்க உலகாதாயவாதிகள், அதாவது உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் மாதிரி நீங்க மறுத்துட்டு போகாதீங்க. இறை நம்பிக்கை கொள்ளுங்க, இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயமா இருங்க. இவ்வளவு அல்லாஹால சொல்லிட்டோம், நீங்க விதண்டாவாதமா பிடிவாதமா இதுல சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் நீங்க இருந்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்களா இருந்தீங்கன்னா, பொய்யின்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தா நீங்க அக்கிரமக்காரர்களா தானே இருக்கணும். அல்லாஹால சொல்றான், எப்படி இறைவன் மீது சொல்லக்கூடியவங்க அவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. இந்த அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அதுக்கு பின்னாடி யாராச்சும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா? அந்த சாபத்துல இருந்து பாதுகாக்க முடியுமா? முடியாது. யா அல்லாஹ், இந்த உன்னுடைய சாபத்திலிருந்து உன்னுடைய கோபத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தார் யா அல்லாஹ். ஈமான் கொண்ட மக்களின் உறுதியான ஈமான் கொண்ட மக்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். அடுத்தமா, இந்த அக்கிரமக்காரர்கள் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கின்றார்கள். அதனை கோணலாக்க விரும்புகின்றார்கள். மேலும் மறுமையை மறுக்கின்றார்கள். இப்புவியில் அல்லாஹ்வை இயலாமையலாக்கும் வலிமையை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. மேலும் அல்லாஹ்வுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இருக்கவில்லை. இப்போது இவர்களுக்கு 2 மடங்கு வேதனை அளிக்கப்படும். இவர்களால் எதையும் செவியுறவும் முடியவில்லை, எதுவும் இவர்களுக்கு புலப்படவும் இல்லை. இவர்கள் தமக்கு தாமே இழப்பினை ஏற்படுத்திக் கொண்டவர்களாவார். மேலும் இவர்கள் தாமாக ஏற்படுத்திக் கொண்டிருந்த அனைத்தும் இவர்களை விட்டு மறைந்துவிடும். மறுமையில் இவர்கள் மற்றவர்களை விட அதிக இழப்புக்குரியவர்களாய் இருப்பர் என்பதில் ஐயமே இல்லை. திண்ணமாக இவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தம் இறைவனுக்கே உரித்தானவர்களாய் விடுகின்றார்களோ அவர்கள் சுவனவாசிகள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள்.
இவ்விரு வகையினரும் உவமை இரு மனிதர்களை போன்றுள்ளது. ஒருவன் குருடனாகவும் செவிடனாகவும் இருக்கின்றான், மற்றொருவன் பார்வையுடையவனாகவும் செவியுறுப்பவனாகவும் இருக்கின்றான். இவ்விருவரும் சமமானவராய் ஆக முடியுமா? இவ்வுவமையின் மூலம் நீங்கள் எந்த ஒரு படிப்பினையும் பெறுவதில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிக்கக்கூடிய மக்களையும் புறக்கணிக்கக்கூடிய மக்களையும் வகையின் மூலமும் இறை தூதர்கள் மூலமும் அழகான வழிகாட்டுதலை கொடுத்தும் அவங்க கோட நாளத்தம் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு மறுமை நாள மறுக்கக்கூடிய மக்களுக்கு உடைய வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும். இந்த பூமியில அல்லாஹ்வை வலிமை இழக்க செய்யலாம்னு நினைக்கிறாங்க, அவங்கதான் வலிமை இழந்து போயிருவாங்க. அவங்களுக்கு உதவி செய்வங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வழிகட்ட போறது மட்டும் இல்லாம மற்ற மக்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க செவியேற்றுக்கோங்க. இன்னமும் உங்களுக்கு புலப்படவில்லையா? இவ்வளவு அல்லாஹ் தெளிவா சொல்லியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்கதான் தமக்குத்தாமே இழிவனை இழப்ப ஏற்படுத்தி கொண்டவங்க. இவங்க எதையெல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தாங்களோ, எதையெல்லாம் நம்பி இருந்தாங்களோ அதெல்லாம் மறைஞ்சு போயிரும். மறுமையில மற்றவர்களை விட இழப்புக்குரியவங்க இவங்கதாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மற்ற மக்களை பார்த்து, இறைவனுக்கு இணை வைக்கும் மக்களை பார்த்து, அவங்களுடைய செல்வத்தை பார்த்து, அவங்களுடைய மற்ற படோடோபமான பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு ஏங்கவோ வருத்தப்படவோ பொறாமைப்படவோ அவங்கள பார்த்து மனவேதனைப்படவோ எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்கள், அதனால அவங்க உலகத்தை தாராளமா நம்ம திறந்து விட்டுருக்கோம். மறுமையில இவங்க மிகப்பெரிய இழப்புக்குரியவங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே வாமுலு சாலிஹாத், நீங்க நல்ல அமல் செய்யுங்க. வாஹபத்து இலா ரப்பிஹிம் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, உங்களுக்கு அந்த இறைவனுக்கு உரித்தானவர்களா நீங்க ஆகிவிடும் போது நீங்க சொர்க்கவாசிகளா இருக்கீங்க. நீங்க அதுல என்னன்னைக்குமே தங்கி வாழுங்க. ஹும் ஃபியா ஹாலிதூன், நீங்க அதுல நிரந்தரமா தங்கி வாழ்வீங்க. அந்த இன்பமும் அந்த சந்தோஷமும் அந்த இறைவனுடைய பொருத்தமும் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நிரந்தரமா கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதனால நீங்க நிம்மதியா இருங்க, அந்த அமல்ல உறுதியோட இருங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதற்கு ஒரு போனஸான ஒரு மாசத்தை நீ எங்களை அடைய செஞ்சிருக்கிய ரப்பே. யா அல்லாஹ், இதுல நாங்க எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யலாம், எங்களுடைய நல்ல அமலையும் அதிகரிக்க செய்யலாம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு அமல்களையும் இஹ்லாஸின் அடிப்படையில், தக்வாவின் அடிப்படையில் செய்யக்கூடியதாக ஆக்கி அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை இந்த மாதத்தை அடைய செய்த ரப்பே. யா அல்லாஹ், நோன்பு நோருக்கு ஒரு சக்தியை கொடுத்த ரப்பே. இரவு நேரத்தில் நின்று வணங்குவ ஒரு அழகான ஒரு வழிவகை செஞ்ச ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய நாவு இருக்குல்ல, அந்த நாவை பேணக்கூடியவர்களாக, எங்க உள்ளத்தை பேணக்கூடியவர்களாக, எங்க கண்ணு இருக்குல்ல யா அல்லாஹ், அதை எல்லா விதமான தீமையில இருந்து பாதுகாத்து யா அல்லாஹ், எங்க காது இருக்குல்ல யா அல்லாஹ், கெட்ட செய்தி எல்லாம் இருந்து கேட்கறத பேசுறத இருந்து பாதுகாத்து யா அல்லாஹ், அழகான அமலு சாலிஹாத், அந்த அமலு சாலிஹாத்துக்குரிய மக்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ், நோன்பிற்கு கூலி நீ ஆகிற, நீ கொடுக்கிற அந்த நோன்பு கூலியை வாங்கக்கூடியவர்களாகவும் நிறையான்ற வாசல்ல நுழைஞ்சு போய் அதினன்ற சொர்க்கத்துல யாரெல்லாம் உன்னை பார்த்து ஜன்னத்தில் பிரதோசில ஒன்றை கொடுக்கல மக்களா எங்களை ஆக்கிவா யாரெல்லாம் பாருங்க, உங்களை சொர்க்கவாசிகளை ஆக்கிடுவேன், அதை என்னென்னைக்கும் தங்கி வாழ்வீங்கன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாரெல்லாம் இந்த வாக்குக்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கிவையாலாம், எங்களுடைய வாரிசுகளையும் நீ ஆக்கிவையாலாம். எங்கள் முன்னோர்கள் ஏதாவது தெரியாம அறியாம பாவம் செஞ்சிருந்தா அவங்களை மன்னிச்சு யாழ்லா. அவர்களும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாழ்லா, நாங்களே அவர்கள் வாரிசுகள் யாழ்லா. யாழ்லா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் மக்கள், எங்கள் உற்றார், எங்களுடைய உறவினர்கள் யாழ்லா, உலக முஸ்லிம்கள் அனைவரையும் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் யாழ்லா அந்த நிலையான ஹும் ஃபியா ஹாலிதூன்ங்கிற அந்த நிலைக்கு யாழ்லா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக ரப்பே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறேன், ஒரு எக்ஸாம்பிள். அதை நீங்க பாருங்க. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேசவும் முடியாது, கண்ணும் தெரியாது. அவரும் இன்னொருத்தருக்கு நல்லா பார்க்கவும் பேசவும் முடியும். 2 பேரும் சமமாவாங்களா? இதுல உங்களுக்கு படிப்பினை இல்லையா? எப்படி இது சமமாக மாட்டாங்களோ ஏன்னா அவருக்கு கண்ணும் தெரியல, பேசவும் முடியாது. இவங்களுக்கு கண்ணும் தெரியுது, பேசவும் முடியுது. 2 பேரும் சமமாக முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது. ஏன் இதை நான் சொல்றேன்? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமாயிருவாங்களா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களும் மறுத்தவர்களும் சமமாயிருவாங்களா? இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். ஆய்மா, திண்ணமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் தூதராக அனுப்பினோம். அப்போது மக்களின் நிலைமை இவ்வாறே இருந்தது. நூஹ் கூறினார்,
நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள். இல்லையானால் துன்புறுத்தும் நாளின் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அவருடைய அறிவுரையை ஏற்க மறுத்த அவருடைய சமுதாய தலைவர்கள் கூறினார்கள், எங்களுடைய பார்வையில் நீர் எங்களைப் போன்றே ஒரு மனிதரை அன்றி வேறு அல்லர். மேலும் எங்களிடையே யார் மிக மிகவும் இழிவானவர்களோ அவர்கள் மட்டுமே சிந்திக்காமல் உம்மை பின்பற்றுவதை பார்க்கின்றோம். ஆக எங்களை விட எவ்வித சிறப்பும் உமக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையில் உங்களை பொய்யர்கள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இப்போ இந்த இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்றான்? இப்படியாச்சும் திரும்ப திரும்ப சொல்லையிலயாச்சும் உங்களுக்கு புரியுதா? விளங்கிக்கிருவீங்களா? மாறு செய்ததுல இருந்து நீங்க விலகி நன்மையின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், ஓரிரை கொள்கையின் பக்கம் வந்துட மாட்டீங்களான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களுடைய மக்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யாருக்கு ஆணி பண்ணிக்கிறீங்க? நீங்க துன்பம் தரக்கூடிய ஒரு நாள். நம்ம பார்த்தோம் திகிலூட்டக்கூடிய நாள்னு ஒண்ண பார்த்தோம். இங்க துன்பம் தரக்கூடிய ஒரு நாள். அது உங்களை பிடிச்சுக்கிருமோன்னு அஞ்சுனேன். அதனால நான் சொல்றதை கேளுங்கன்னு அவங்க அந்த மக்கள்லாம் சொன்னாங்க. மக்களோட சேர்ந்து சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் சொன்னாங்க, அட போங்கப்பா. எங்களுடைய பார்வையில நீங்க ஒரு மனுஷனை தவிர வேற எதுவுமே இல்ல. அந்த மனிதர்லயும் இழிவானவராவே உங்களை பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு உயர்ந்த தன்மையில பார்க்கல. ஆனா அப்படி இருக்கும்போது உங்களை பின்பற்றுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு உவமானமும் எந்த ஒரு சிறப்பும் உங்கள்ட்ட இருக்கிறதா தெரியல. உண்மையிலே நீங்க பொய் சொல்றீங்கன்னு தான் நாங்க கருதுறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. பாருங்க, பெரிய மனிதராவும் நினைக்கல, உங்களுக்கு சிறப்பு இருக்கதாவும் நினைக்கல, நீங்க உண்மை சொல்றதாவும் நாங்க நினைக்கல. அப்புறம் எப்படி நாங்க உங்களை ஏத்துக்க முடியும்? இன்னைக்கும் எவ்வளவு குர்ஆன் வசனத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை சொல்லி நான் இங்க நிறைய இந்த வசனங்களுக்கெல்லாம் நிறைய சிறப்பான அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல், அவங்க சொன்ன ஹதீஸுகள், சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி சொன்னா தப்சீரா போயிரும். நம்ம தர்ஜுமா தான் படிக்கிறோம். நாம இந்த தமிழ் கொஞ்சம் புரியறதுக்காக ஒரு நம்ம பேசக்கூடிய தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேனே தவிர நான் ஹதீஸ்களையோ மற்ற மற்ற விஷயங்களையும் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டவே இல்லை. அப்போ அப்படி இருந்தே நமக்கு 2 ஹவர்ஸ் ஆயிருது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு எடுத்து சொல்லியும் நிராகரிக்கக்கூடிய மக்களா இந்த மக்களை பார்த்தா எப்படிப்பட்ட புடிவாதமான மக்களா இவங்க இருப்பாங்க. இதைத்தானே இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஹதீஸ் சொல்றோம். சொன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமா ஆமா, இவங்க எல்லாம் இப்ப புதுசா வந்த கூட்டம். இவங்க எல்லாம் சொல்றதை நம்ம நம்ப கூடாது. நம்ம ஊர்ல நம்மளுடைய பழக்கம் என்ன? நம்மளுடைய உம்மா, நம்முடைய பாப்பா, நம்முடைய மூதாதையர்கள்லாம், நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அப்ப அவங்க எல்லாம் என்ன நரகத்துக்கா போவாங்க? அவங்கெல்லாம் என்ன சொன்னதெல்லாம் பொய்யா? அப்படின்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய நேரடி வசனங்களை சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லும்போது, வழிகாட்டுதலை சொல்லும்போது சொல்லக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களுக்கு தெளிவை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ், உன்னுடைய வார்த்தைகளையும் உன்னுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களா ஆக்கி வையா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் தஆலா நூஹ் நபியுடைய சமுதாயம் மற்ற சமுதாய மக்கள்களை சொல்லி காட்டுறான்டா. பொய் பொய் பொய்ன்னே சொன்னாங்க. நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க. கடைசியில அழிவுக்கு ஆளாயிட்டாங்க. அது மாதிரி நீங்க அழிவுக்கு ஆளாகாதீங்க அப்படிங்கறதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஃபாஹிமா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம அடுத்து பாக்குறது 11வது அத்தியாயத்துல 28வது வசனம். அஃபிரா சிஸ்டர். ஆமா. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், என் சமுதாயத்தினரே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் என்னுடைய அதிபதியிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றுள்ளேன். மேலும் அவன் தனது தனிப்பட்ட அருளையும் எனக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் அது உங்கள் பார்வைக்கு புலப்படுவதில்லை. நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நாம் அதனை வலிந்து உங்கள் மீது திணிக்க முடியுமா? மேலும் என் சமுதாயத்தினரே, இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்த பொருளும் கேட்கவில்லை. என்னுடைய கூலியோ அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. மேலும் எவர்கள் எனது பேச்சை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் விரட்டுபவன் அல்ல. சின்னமாக அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்க இருக்கின்றார்கள். ஆனால் நான் உங்களை அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் சமுதாயத்தினராய் பார்க்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எப்படி சொல்லி காட்டுறான்? 28வது வசனம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்கள்கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க.
கொஞ்சமாச்சும் உங்களுடைய ரப்ப பார்த்து யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெளிவான ஒரு வசனத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கானே, அவங்களுக்கு தனிப்பட்ட அருளையும் கொடுத்திருக்கிறானே, உங்களுக்கு உங்க பார்வைக்கு எட்டாத சில அற்புதங்களையும் அல்லாஹ் காட்டுறான். அத நீங்க பார்க்கல, நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தும் நீங்க எங்க திசை திருப்பி போறீங்க? ஏன் இப்படி நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சமுதாயத்தாரே, இந்த பணியை நான் செய்யறதுக்காக உங்கள்ட்ட இதெல்லாம் சொல்றதுக்காக உங்கள்ட்ட எந்த ஒரு கூலியை நான் எதிர்பார்க்கலையே. நீங்க இதுக்காக எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டேனா இல்லையே, எல்லாமே அல்லாவுடைய பொறுப்புல இருக்கு. என் பேச்ச மட்டும் நீங்க கேளுங்க. அது மட்டும் இல்ல, என் கூட இருந்த ஏழை மக்கள், நலிந்தவர்கள், அவர்களெல்லாம் இந்த இஸ்லாத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக, அல்லாஹ்வை நம்பினதுக்காக விரட்டிருங்கன்னு சொல்றீங்க. நான் அப்படி விரட்டக்கூடியவன் இல்ல. உண்மையிலேயே அந்த இறைவனை சந்திக்க இருக்கிறாங்க. ஆனா நான் உங்களை அறியாமையில் உணரக்கூடிய ஒரு சமுதாயமா பாக்குறேன். மறுமையில அல்லாஹ் நமக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவனா இருக்கான். நான் எப்படி ஏழை மக்களை விரட்ட முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதரான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதுக்கும் மேல இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். அஃபிரா சிஸ்டர் 30வது வசனம். மேலும் என் சமுதாயத்தினரே, நான் இவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹுவின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? இதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? மேலும் அல்லாஹுவின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன என்றும் நான் மறைவானவற்றை அறிபவன் என்றும் உங்களிடம் கூறவில்லை. நான் ஒரு வானவர் என்றும் வாதிடவில்லை. மேலும் எவர்களை உங்கள் கண்கள் விழுந்தவர்களாய் காண்கின்றனவோ அவர்களை குறித்து அல்லாஹ் எந்த நன்மையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை என்றும் நான் கூற மாட்டேன். அவர்களின் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் தான் நன்கறிகின்றான். கூறினால் சின்னமாக நான் அக்கிரமக்காரனாகி விடுவேன். இறுதியில் அவர்கள், நூஹே, நீர் எங்களிடம் தர்க்கம் புரிந்து விட்டீர், அதுவும் அளவுக்கு அதிகமாக தர்க்கம் புரிந்து விட்டீர். நீர் உண்மையாளராயின் எந்த வேதனையை பற்றி எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றீரோ அந்த வேதனையை எங்களிடம் கொண்டு வரும் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், அல்லாஹ் நாடினால் அவனே அதனை உங்களிடம் கொண்டு வருவான். அது வந்துவிட்டால் அதனை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு நீங்கள் வலிமை உடையவர்கள் அல்ல. உங்களை வழிகாட்டில் ஆழ்த்திவிட வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்தார். உங்களின் நன்மைக்காக நான் எது கூறினாலும் அது உங்களுக்கு எவ்வித பலனையும் அளித்திடாது. அவன்தான் உங்கள் இறைவன், அவன் பக்கமே நீங்கள் திரும்பிக் கொண்டு செல்லப்படுவீர்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட அழகான முறையில எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கக்கூடியவர்களா இல்ல. ரொம்ப இழிந்த மக்களா இருந்தாங்க, அக்கிரமக்காரர்களா இருந்தாங்க. இறுதியில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அழகான முறையில எடுத்து சொல்லியும், நீங்க அக்கிரமக்காரர்களா இருக்கீங்களா, நீங்க அல்லாஹை விட்டு எங்க போறீங்கன்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, நூஹே நீங்க எங்கள்கிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டீங்க, அளவு கடத்து பேசிட்டீங்க. நீங்க உண்மையாளரா இருந்தா நீங்க அல்லாஹ் அச்சுறுத்தக்கூடிய அந்த வேதனையை கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நாடுனா ஒரு நிமிஷம் அதை கொண்டு வர்றதுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட கிடையாது. அதனால யார அல்லாஹ் வழிகேட்டுல விடணும்னு நாடிட்டானோ அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க யாருமே இல்ல. நீங்க இறைவன் பக்கம்தான் கொண்டு செல்லப்படக்கூடிய மக்களா இருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஆஃபியா சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், வாய்ஸ் கிளியர் ஆன பிறகு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலம் நீங்க அழிவுக்கு போகாதீங்க, அல்லாஹ்வுடைய இருந்து கொண்டு வந்த தூது செய்தியை பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றி நடந்தா உங்களுக்கு ஈடேற்றம் இருக்கும். அதையேதான் அந்த தூதர்களும் சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கும்போது அழிவுக்கும் வழிகேட்டுக்கும் ஆளான மக்களா ஆயிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த வசனங்களை எல்லாம் நாங்க கேட்கும்போது நாங்கள் இறை தூதர் கொண்டு வந்த வழிகாட்டுதலையும் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நிராகரிக்கும் கூட்டத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த ஈமானை உறுதியோடும் தக்வாவோடும் இஹ்லாஸோடும் பின்பற்றிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களின் கூட்டத்திலும் எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.